வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நிதி இலக்குகள் அடையப்பட்டதற்கான முக்கிய காரணம் எதிர்பாராத அளவில் நடைபெற்ற வாகன இறக்குமதி. ஹர்ஷ டி சில்வா தெரிவிப்பு. இலங்கை வான்படையில் MI-17 வகை உலங்கு வானூர்திகள் 4 அவசரமாக பழுது பார்ப்பதற்காக பல மில்லியன் டாலர் பெறுமதியான ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி. நுகேகொட பேரணி அரசாங்கத்திற்கு கடுமையான அழுத்தமாக அமையும் என்று பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு. தமிழ் மக்களுக்கு மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான முழுமையான சுதந்திரம் உண்டு என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் நிதி இலக்குகள் அடையப்பட்டதற்கான முக்கிய காரணம் எதிர்பாராத அளவில் நடைபெற்ற வாகன இறக்குமதி என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றியவர், இத்தகைய பெரிய அளவிலான வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என்று யாரும் முன்கூட்டியே கணிக்கவில்லை என்றும், இதுவே அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க வருமானத்தை உருவாக்கி உள்ளதாகவும் அவர் கூறினார். நாங்களும் இதனை எதிர்பார்க்கவில்லை. எங்களது கணிப்புகள் தவறாகிவிட்டன என்பதை ஒப்புக்கொள்கின்றோம் என்றும் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, மொத்தம் 1900 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான நாணய கடிதங்கள் திறக்கப்பட்டன. அதில் 1400 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேற்பட்டவை வாகன இறக்குமதிக்காக பயன்படுத்தப்பட்டன. இதன் விளைவாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் அரசாங்கத்திற்கு கணிசமான அளவு வரி வருமானம் கிடைத்துள்ளதாக ஹர்ஷ டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வான்படையில் MI-17 வகை உலங்கு வானூர்திகள் 4 அவசரமாக பழுது பார்ப்பதற்காக பல மில்லியன் டாலர் பெறுமதியான ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த 4 உலங்கு வானூர்திகளின் பழுது பார்த்தலுக்காக சுமார் 5.4 பில்லியன் டாலர் செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளம் உள்ளிட்ட அவசர கால மீட்பு நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த உலங்கு வானூர்திகளின் பழுது பார்த்தல் திட்டங்கள் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வரவிருக்கும் அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்படும் என்றும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பழுது பார்த்தல் பணிகளுக்கான ஒப்பந்தம் போஸ்னியாவை சேர்ந்த நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் 2023 ஆண்டிலேயே இந்த திட்டத்திற்கான இலங்கள் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் நிர்வாக தடைகள் காரணமாக செயல்முறை தாமதமானது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நுகேகுட பேரணி அரசாங்கத்திற்கு கடுமையான அழுத்தமாக அமையும் என்று பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது, நாட்டு மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கத்திலேயே நுகேகுடையில் வரவிருக்கும் 21ஆம் தேதி பேரணி நடைபெற உள்ளது. அந்த பேரணியில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கான முடிவுகளை ஒவ்வொரு கட்சியும் தாமாக எடுப்பார்கள் என்றும், அவற்றை தாங்கள் மதிக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பேரணியில் நேரடியாக பங்கேற்க மாட்டார் என்றாலும் அவரது ஆசீர்வாதமும் ஆதரவும் நிச்சயமாக இருக்கும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர் தான் மஹிந்த ராஜபக்ச. அவரது வழிகாட்டுதலோடு அவரது அரசியல் பயணம் தொடரும். நுகேகுட பேரணி அரசாங்கத்திற்கு தவிர்க்க முடியாத அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேவேளை அனுர்குமார திசாநாயக்கவின் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நவம்பர் 21ஆம் தேதி நடத்த உள்ள பேரணியில் முக்கிய எதிர்க்கட்சி ஒன்று பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளது. முன்னதாக இந்த பேரணியில் பங்கேற்பதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியும் இந்த பேரணியில் பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விமல் வீரவம்ச வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியின் பதிவு வரம்பை குறைக்கும் அரசாங்க திட்டத்தின் கீழ் சுமார் 25,000 முதல் 30,000 புதிய வரி கோப்புகள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கையால் அரசுக்கு 150 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டின்படி பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியின் வருடாந்த வரம்பு தற்போதைய 60 மில்லியன் ரூபாவிலிருந்து 36 மில்லியன் ரூபாவாக குறைக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் ஒரு நாளுக்கு சராசரியாக 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் வணிக நிறுவனங்கள் இந்த வரிகளுக்கு உட்பட வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த வரி விதிப்புகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் நுகர்வோருக்கு கூடுதல் சுமையாக அமையலாம் என்று கருதப்பட்டாலும் வணிகர்கள் அதனை நுகர்வோருக்கு மாற்றி கட்டப் போவதில்லை என்று உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் ஒருவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் வரி இலக்கு 2085 பில்லியன் ரூபாவாக இருந்த நிலையில் இதுவரை அதன் 88% எட்டப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்குள் முழு இலக்கையும் அடைய முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் சமூக பாதுகாப்பு வரியை இதுவரை செலுத்தாமல் இருந்து வாகன இறக்குமதியாளர்களும் புதிய வரி நடைமுறைகளின் கீழ் வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி செய்யும் போது அல்லது உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் போதும் இந்த வரி வசூலிக்கப்படுகிறது.
யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் பத்தளையில் கைத்துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. செலுத்திச் சென்ற காரை போலீசார் தடுக்க முயன்ற போது அவர் நிற்காமல் சென்றதால் அதிகாரிகள் வாகனத்தை துரத்தி சென்று பிடித்துள்ளனர். அதன்போது காரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒரு கைத்துப்பாக்கியும் சில ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விசாரணையில் குறித்த நபர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்பதும் அந்த துப்பாக்கியை மற்றொருவருக்கு வழங்கி செல்லும் வழியில் இருந்ததாகவும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த நபரையும் கைது செய்தனர். இருவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 33 வயதுடையவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பின் 26வது பொதுசபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் சனிக்கிழமை சவுதி அரேபியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். 11ஆம் தேதி வரை சவுடியில் தங்கியிருக்கும் அமைச்சர் விஜித ஹேரத் ஐநா உலக சுற்றுலா அமைப்பின் உயர்மட்ட அமர்வுகளில் பங்கேற்பார் என்பதோடு பல உறுப்பு நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்களுடனும் இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்துகின்றார். 1975 நிறுவப்பட்ட ஐநா உலக சுற்றுலா அமைப்பின் ஸ்தாபக உறுப்பினராக இலங்கை உள்ளது. அமைச்சர் விஜித ஹேரத்தின் இந்த பயணம் உலக சுற்றுலா அமைப்பின் மற்ற உறுப்பு நாடுகளுடனான சாத்தியமான ஒத்துழைப்புகள் மூலம் இலங்கையின் சுற்றுலா நிகழ்ச்சி நிரலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களுக்கு மாவீரர்களை நினைவு கூர்வதற்கான முழுமையான சுதந்திரம் உண்டு என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வழங்கிய பேட்டியில் போர்க்காலத்தில் பாதுகாப்பு படைகளினால் கைப்பற்றப்பட்ட காணிகள் தற்போதைய அரசு படிப்படியாக மக்களிடம் மீள ஒப்படைத்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறிய போது இந்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக மாவீரர் துயிலும் இல்லங்கள் அமைந்துள்ள இடங்கள் தற்போது நிலை கொண்டிருக்கும் ராணுவ முகாம்களை வெளியேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக இந்த விடயத்தில் பாதுகாப்பு செயலாளருக்கு தேவையான பணிமுறைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார். இதற்கான செயல் திட்டங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. விரைவில் இவை நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அமைச்சர் சந்திரசேகர் மேலும் வலியுறுத்துகையில் மாவீரர்களை நினைவு கூர்வது தமிழ் மக்களின் உணர்வுகளுடன் இணைந்து ஒன்று. அது செய்ய அவர்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் உண்டு. இந்த உரிமையை எவராலும் மறக்க முடியாது என்று தெரிவித்தார். அவரது இந்த கருத்துக்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாவீரர் நினைவேந்தல் மாதம் நெருங்கி வரும் நேரத்தில் வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். போச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தகவை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் பஸ்தேவா என்ற நபரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 90 நாட்கள் தடுத்து வைக்கும் உத்தரவின் பேரில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் இருந்து பஸ்தேவா ஹம்பஹா நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான நதுன் சிந்தகவை கொலை செய்வதற்காக மகரகம பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு துப்பாக்கி வழங்கியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட அவர் தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு கும்பல் உறுப்பினரான ஹெகல் பத்ர பத்மே என்பவரின் நெருங்கிய உதவியாளர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 2025 அக்டோபரில் இலங்கைக்கு 712 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு பண வரப்பில் கிடைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 2025 ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான 10 மாதங்களில் வெளிநாட்டு பண அனுப்பல் மூலம் 6.52 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியை விட 20.1% அதிகரிப்பாகும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் சுற்றுலா வருமானம் 2 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளது. குறிப்பாக 2025 முதல் 9 மாதங்களில் மொத்த சுற்றுலா வருமானம் 2.47 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது 2024 முதல் 9 மாதங்களில் பதிவான 2.34 பில்லியன் அமெரிக்க டாலரோடு ஒப்பிடுகையில் 5.3% அதிகரிப்பாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது. எதற்கமைய இந்த மாதத்தின் முதல் 5 நாட்களில் மாத்திரம் 32,815 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது.